ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நேற்று ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நம்ம கண்ணுக்குட்டி கெடேரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் லாங் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். நம்மளோட கெடேரி பார்த்திங்கன்னா ஊசி போட்டிருந்தேன். ஊசி போட்டு 2 மாதம் ஆகுது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் போச்சு. காலையில் ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நைட்டு பார்த்திங்கன்னா வயிறு ஊதிக்கிச்சு, கால் நடக்க முடியல, நொண்டிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு கண்ணில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த சூழ்நிலை நமக்கு வந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ரொம்ப வெயில்லையும் விட்டுறதே இல்லைங்க மாடுகளை. பயந்துக்கிட்டே நாங்கள் கொஞ்சம் கட்டுறது 9 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி மதியானம் தீனி போடுறது அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். நம்ம பால் மாடுகளை பார்த்துட்டு இந்த மாதிரி கெடேரிகளை கன்றுகளை கொஞ்சம் கொஞ்சம் பால் கறக்கிறனால இதுக்கு நிறைய தீனி போட்டுட்டு அதுக்கு மேலே கண்ணாக இருக்கனால இவங்களை கொஞ்சம் பார்க்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் எங்களையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கெடேரிக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சுங்க. அதாங்க என்ன என்னமோ சொன்னாங்க, பேர் என்னமோ சொன்னாங்க, தெரியல சரியாக, கேட்டு வேணா சொல்கிறேங்க. வயிறு ஊதிக்கிச்சு, காதெல்லாம் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு ஆயிடுச்சு, கால் வேறு நொண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் படுத்துச்சு, எந்திரிக்க முடியல. அப்புறம் நின்றுச்சுன்னா படுக்க முடியல. காலெல்லாம் சூக பிடிக்க மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நானும் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டேன். அவர் 4 ஊசி போட்டாருங்க. ஒரு வீசிக்குன்னு ஊசி போட்டு மாத்திரை வாங்கி போட சொன்னார். மாத்திரை வாங்கி போட்டோம். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலும் மாடுகளுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் தண்ணி தீனி எடுக்கணும் கொஞ்சமாவது. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன வேலை, நிறைய வேலைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம குமிச்சு வச்சுருந்த மக்காசோளத்தை இன்றைக்கி ஓட்டிட்டாங்க. கருது அடித்து விட்டோம். அடித்ததுலேயே எடுக்க முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டே அதனால். அப்புறங்க இந்த கட்டையில் இருக்க சோளம்லாம் சுத்தமாகவே அடிச்சிருக்கிறாங்க. போன தடவை ஓட்டின வண்டியில் இந்த கட்டையில் சோளமாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த சக்கையில் மாட்டுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லாவே தின்னும் எங்கள் மாடுக. நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். நல்லா பொரி மாதிரி வயிற்றுக்கு தின்னுட்டு நல்லா தண்ணி குடிச்சிக்கிடுவாங்கங்க. அதுக்காக இது வேஸ்ட் பண்ண மாட்டோம். நான் மாட்டுக்காக இதை வச்சுக்குவேன். இப்போ தான் பொழுதோட ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ தான் இது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. இந்த மாடு என்னையும் கொஞ்சம் காமிட்டிங்களா மாட்டிங்களா அப்படின்னு மூஞ்சியை கொண்டு வந்து காமிச்சாங்க. அதனால் அவங்களையும் காமிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வரக்கூலம் இல்லை அப்படின்ட்டு உடம்பு சரியில்லாத மாட்டுக்கு போடணுன்ட்டு வைக்கப்புல் வாங்கினேங்க. இந்த வைக்கப்புல் எம்புட்டுன்னா 180 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நம்ம சின்ன பையன் வேறு நல்லா அழகாக பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம விதை வெங்காயம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் விதைக்கு. அது போக அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை, அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் கஜான்னு இருக்குது. நாளைக்கு தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சோளமெல்லாம் உடச்சி விடணும். கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாயிண்ட் போட்டு பார்க்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைன்னா என்னன்னு தெரியல, எப்படின்னு நாளைக்கு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. சோளம் கொஞ்சம் கலகலன்னு இருக்குது. காஞ்சது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கடைக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.